ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஏதாவது ஒரு அக்கேஷன் டைமில் செய்கிறது மாதிரியான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவு. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்கனா கூட சேர்க்கலாம். இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் தடவணும் தேவையில்லை. அப்படியே இந்த மாவு எடுத்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 3 கரண்டி அளவு ஊற்றுறேன். நீங்கள் எடுத்துருக்கிற பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பிளேட்டை நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கிற பேனில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்கிற மாவையும் வேறு ஒரு பிளேட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பொடுசாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் பேனில் வச்சு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒருவேளை தூசியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம 2வதாக எடுத்த தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல எடுத்த கெட்டியான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த அடையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. லேசாக ஒரு தடவை கொதிச்சு வர ஆரம்பிச்சதுமே இது நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 10லேருந்து 15 திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிற பால் பாயாசம், பருப்பு பாயாசத்தை விட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியாக மேலே இதில் கொஞ்சமாக பாதாம் தூவி விட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.